ஆந்திராவின் காக்கிநாடா அருகே நள்ளிரவில் கரையை கடந்தது மோந்தா புயல். மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்று. மோந்தா புயலால் ஆந்திராவின் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டிய கனமழை. சாலைகளில் ஆங்காங்கே விழுந்த மரங்களை அகற்றிய பணியாளர்கள். திருவள்ளூர் அருகே கூவமாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். 8 கிலோமீட்டர் தொலைவு கிராம மக்கள் சுற்றி செல்ல வேண்டிய நிலை. வருஷமா பாத்தீங்கன்னா மழை வரதுனால பாத்தீங்கன்னா டெம்பரரியா தான் ரெடி பண்றாங்க, பர்மனண்டா ரெடி பண்ற சொல்றாங்க. ஆனா பர்மனண்டா இது வரைக்கும் ரெடி பண்ணல. பாலம் முடிகிற வரைக்கும் அடுத்து இந்த கிராமம் சத்தரடி போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால இந்த பாலம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா பண்ணி கொடுத்தாலும் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு எங்களுக்கு நல்லதா இருக்கும். பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 6000 கன அடியாக குறைக்கும். புழல் ஏரிக்கும் நீர்வரத்து குறைந்ததால் உபரி நீர் திறப்பும் 500 கன அடியானது. தொடர் கனமழை காரணமாக பாலாற்றில் பெருக்கெடுக்கும் வெள்ளம். பருந்து பார்வை காட்சியில் பதிவு செய்துள்ள புதிய தலைமுறை. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 3ஆம் தேதி வரை மழை தொடரும். சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யலாம் என வானிலை மையம் கணிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம். திமுக, அதிமுக உள்ளிட்ட 12 கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு. திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு பலிக்காது. வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் பணிகளை கண்காணிக்க திமுகவினருக்கு கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது. மக்களின் வாக்குரிமையே பறிக்க துணிக்க எஸ்ஐஆர் செயல்பாட்டை விழிப்போட கண்காணிக்கணும். வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும். அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்ப்பு. புலம்பெயர் தொழிலாளர்கள் பாஜகவுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என கருத்து. வட இந்திய குடிகள், வட இந்திய உழைப்பாளர்கள் இங்க வர்றாங்க. அவங்களுக்கு வேலை கொடு, அவனுக்கு அரிசி இதை கொடுக்குறா கொடு. ஆனால் வாக்குரிமை மொத்த பேரும் பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க. தமிழகத்தில் சாதி இல்லாத வேற்றுமைகளை உருவாக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். சினிமாவில் சாதி இல்லை என்று சொன்னால் சாதி ஒளிந்துவிடுமா என பேச்சு. சினிமால ஜாதி இல்லைன்னு சொன்னா ஜாதி ஒழிஞ்சிடுமா? இல்ல ஜாதி பேரு ரோட்ல இருந்து எடுத்துட்டா ஜாதி அழிஞ்சிடுமா? இல்ல ஜாதின்னு செவுத்துல எழுதி அதை அழிச்சுட்டா ஜாதி அழிஞ்சிடுமா? இல்ல மேடையில ஜாதி இல்லாத சமுதாயம், ஜாதியை ஒழிப்பும் அழிப்பும் ஜாதி அழிஞ்சிடுமா?
தமிழ்நாட்டில் 11,754 ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரால் பாதிப்பு. 4,954 ஹெக்டேர் நெற்பயிர்கள் 33% மேல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு. சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்துள்ள அனைத்து விவசாயிகளும் உடனே பயிர் காப்பீடு செய்து கொள்ள வேண்டும். உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வேண்டுகோள். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எந்தவித கட்டுமானங்களுக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. காப்புக்காடு ராம்சார் தளத்தில் கட்டுமானம் என்பது தவறானது என தமிழக அரசு விளக்கம். தமிழகம் முழுவதும் முருகன் கோயில்களில் வெகு விமரிசையாக நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம். திருச்செந்தூர் கோயில் திருக்கல்யாண வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். மத்திய அரசு ஊழியர்கள் சம்பள உயர்வை முடிவு செய்யும் 8வது ஊதிய குழுவுக்கு உறுப்பினர்கள் நியமனம். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது இந்தியா கூட்டணி. குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி, பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி. பீகார் இளைஞர்களின் எதிர்காலத்தை நாசமாக்கிவிட்டனர். பிரதமர் மோடி, நிதிஷ்குமார் மீது ராகுல் காந்தி கடும் விமர்சனம். மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியில் பிரம்மாண்ட டிராக்டர் பேரணி. கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி பேரணி சென்ற விவசாயிகள். டெல்லியில் செயற்கை மழையை உருவாக்குவதற்காக வானில் மேக விதைப்பு முயற்சி நிறைவு. எப்போது மழை பெய்யும் என டெல்லி மக்கள் எதிர்பார்ப்பு. இந்தியா பாகிஸ்தான் மோதலில் 7 புதிய அழகான விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஜப்பானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. காசா மீது ராணுவ தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உத்தரவு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பினர் மீறியதாக குற்றச்சாட்டு. இன்று பிற்பகல் நடைபெறுகிறது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் முதல் T20 போட்டி. பும்ரா மற்றும் சுழற்பந்து வீச்சாளர்களின் ஆட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்ப்பு. ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 88,600 ரூபாய்க்கு விற்பனை.